தகவல்கள். உதாரணத்துக்கு இயேசுவை பற்றி சரித்திரபூர்வமான தகவல்கள், ஃபேக்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜீசஸ். 2000 வருஷம் முன்னால இயேசு கன்னியின் வயிற்றுல பிறந்தார், இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். இதெல்லாம் உண்மையிலே நடந்தது பாருங்க, இதெல்லாம் ஃபேக்ட். வாழ்ந்தார், பர்ஃபெக்டா வாழ்ந்தாரு, பாடுபட்டார், சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தி மரித்தார். இதெல்லாம் உண்மையிலே நடந்தது. 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார். அதையும் நாம நம்புறோம். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல், இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஆனா வெறும் இது சுவிசேஷம் கிடையாது. வெறும் அவர் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோட எழும்பிட்டு போயிட்டார்னா அது மட்டும் சுவிசேஷம் கிடையாது. ஏன் இதெல்லாம் செஞ்சார்? இதனுடைய அர்த்தம் என்ன? எனக்காக செஞ்சார், எனக்காக செஞ்சார். யாருக்காக வந்தாரு? எனக்காக வந்தார், உங்களுக்காக வந்தார். அப்படிதானங்க? யாருக்காக வாழ்ந்தாரு? பர்ஃபெக்டா ஏங்க வாழ்ந்து காமிச்சார்? ஒரு பாவம் கூட செய்யாம ஏன் வாழ்ந்து காமிச்சார்? தன்னுடைய பர்ஃபெக்ஷனை நிரூபிக்கிறதுக்கா? கிடையாது. அது மட்டும் கிடையாது, எனக்காக பர்ஃபெக்டா வாழ்ந்தார். பழுதற்ற பலியாய் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். ஏன் பாடுபட்டார்? ஏன் அவரை அடின்னு போட்டு அடிச்சாங்க? ஏன் அவரை நொறுக்கினார்கள்? ஏன் அவரை சிலுவையில போட்டாங்க பாருங்க? ஏன் சிலுவை மரணம்? ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சிலுவையில சாபமாகிறார். எனக்காக தான் எல்லாம். அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இனி உயிரோடு எழும்பி இருக்கிறாரு. ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்துல வீட்டு ஆளுகிறார். ஆனா இன்னைக்கு கூட என்ன மறக்கல. அவரு எனக்காக, வேதம் சொல்லுவது, எனக்காக பரிந்து பேசுகிறாருன்னு. பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருக்கு நடந்த காரியங்கள்லாம் எனக்காக, எனக்கு பெரிய, அதுல இருந்து எனக்கு பெரிய பயன் உண்டு, பிரயோஜனம் உண்டு, பலன் உண்டு பாருங்க. அப்ப சுவிசேஷம் என்னது? இயேசுக்கு என்னென்ன நடந்தது, அந்த ஃபேக்ட்ஸ், அதனுடைய அர்த்தம், அது எப்படி எனக்கு பிரயோஜனமாய் இருக்குது. இதுதான் சுவிசேஷம். நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷம்னா தெரியும் பாருங்க. ஏன் நம்ம ஓரளவுக்கு அது கேட்டிருக்கோம்? ஏன்னா அதை கேட்டுட்டு தானே ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? சுவிசேஷத்தை கேட்டுதான் ரட்சிக்கப்பட்டோம். ஏதோ ஒரு விதத்துல யாரோ நமக்கு சுவிசேஷத்தை சொன்னார்கள். எனக்கு தெரியல உங்ககிட்ட யாரும் சொன்னாங்க. பிரசங்கியாரா, உங்க சண்டே ஸ்கூல் டீச்சரா, அல்லது உங்க நண்பரா, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சுவிசேஷத்தை ஏதோ ஒரு விதத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை கேட்டிருப்பீங்க, நம்பி இருப்பீங்க, அதனால தான் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்படிதான் ரட்சிக்கப்பட்டீங்க. யோசித்து பாருங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி திரும்ப உங்க கடந்த காலத்துல போய் அப்படியே யோசித்து பாருங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க.